பிறந்து மொழி பயின்ற பின் எல்லாம் என்ற அற்புத திருவந்தாதியின் பாடலுக்கு ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை விளக்கம். இசைத்துதி 5 நாட்கள் உரை விளக்கத் தொடரின் 5ஆம் நாள். நாள் 22 நவம்பர் 2025. கார்த்திகை 6ஆம் நாள், சனிக்கிழமை. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி உரை விளக்கத்தின் இத்தொடரின் இறுதி நாள், 5ஆம் நாள் இது. இன்றைய தலைப்பு பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம். ஒரு அற்புதத்தின் தொடக்கம் இது. அது தொடக்கம் என்பதனை தெளிவுபடுத்துமாறு அந்த தொடக்கத்தை குறிக்கும் தொடக்கத்திற்கு உரிய முதல் சீர் பிறந்து என்று உள்ளது. அற்புத திருவந்தாதியில்தான் இறைவனை இசையால் துதிக்கும் புத்தம்புதிய வடிவம் பிறக்கிறது. அவ்வாறு இறைவனை இசை துதியால் போற்றும் ஒரு வடிவத்தின் முதல் சீர் பிறந்து என்று இருப்பதே அம்மையாரின் நுட்பத்திறனையும் காலங்கடந்து நிலைக்கப் போகும் இறை அருளையும் தான் காட்டுகிறது. அவர் காலங்கடந்து நிலைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவன் அருளிக் கொண்டிருக்கிறான். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். சேவடி அடைதல் அனைவருக்கும் வாய்ப்பதல்ல. அதனால்தான் அது சேவடியாக உள்ளது. சேய்மையில் இருக்கும் அடி அது, அதாவது தொலைவில் இருக்கும் அடி. அது தொலைவில் இருக்கிறது என்று கூறுவதற்கான அடிப்படையே அது நினைத்த மாத்திரத்தில் சென்று அடைவதற்கு உரியதல்ல என்பதுதான். இறைவன் எல்லா பொருட்களும் வெளிப்படுவதற்கு மூலமாக இருக்கிறான். அவனே இந்த எல்லா பொருட்களுமாகவும் இருக்கிறான். யாவும் அவனே, அவனன்றி எதுவும் இல்லை. உடலுக்குள் வந்து செல்லும் காற்றும் அவனே, உடலும் அவனே. இது உண்மை. ஆயினும் அவனது அடி சேவடி என்று ஏன் அழைக்கப்படுகிறது? அவன் தொலைவில் இருக்கிறான் என்று ஏன் நம் மரபில் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது? இது இன்றியமையாத கேள்வி. அவன்தான் உடலே, அவன்தான் உயிரே, அவன்தான் மனமே எனும்போது அவன் அருகில் இருக்கிறான் என்று கூறுவதை விட அவன் எங்கும் இருக்கிறான் என்று கூறிவிடலாம். அப்படி எங்கும் இருப்பவனுடைய அடி சேவடி அல்லது தொலைவில் இருக்கும்படி என்று ஏன் கூறப்படுகிறது? ஏனென்றால் இருப்பவை யாவும்
அவனது வெளிப்பாடுகள் என்றாலும் அவற்றை புலனறிவால் அறிந்து உள்வாங்கும் மனிதர்கள் அந்த எல்லா பொருட்களின் ஊடாக இருக்கும் மெய்ப்பொருளை நாடுகிறார்களா அல்லது அந்த பொருட்களை நாடுகிறார்களா என்ற கேள்வி எக்காலத்திற்கும் உரியது. அதாவது அவனே உடல், அவனே உயிர். இது உண்மை. இந்த உடல் என்ற பொருளாக மட்டுமே நோக்கி இப்பொருளை பயன்படுத்துதல் அல்லது சுரண்டுதல், சிதைத்தல், சீரழித்தல் அல்லது உடலை வைத்து இழிவான செயல்களில் ஈடுபடுதல், உடலை பொருட்படுத்தாதிருத்தல் என்று இருப்பவர்களுக்கு உடலே அவன்தான் என்றாலும் அவன் அடி சேவடியாகி விடுகிறது. அதாவது தொலைவிற்கு அவன் சென்று விடுகிறான். அவனே மனம். அவன்தான் மனம் என்பதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனதை போற்றுதலும் மனதினுள் உறையும் அவனது மெய்மையை போற்றுதலும் எவருக்காவது இருந்தால் அவர்களுக்கு அவன் தொலைவில் இருப்பதில்லை, அவர்களுக்கு உள்ளே உரைகிறான். அவன் உள்ளேதான் உரைகிறான். அவர்கள் தம் மனமும் இறைவனே. இந்த மனத்துள் இறைத்தன்மைக்கு மாறான எண்ணங்களும் நினைவுகளும் கூட கூடாது, எழுந்துவிடக்கூடாது என்று இருப்பார்களேயானால் அவர்கள் தம் மனத்துள்ளேயே இறைவனை காண்பர். மாறாக அவனே மனம் என்பதனை வாய்ச்சொல்லில் பேசிக்கொண்டு அதனை ஒரு அறிவு போல சொல்லி பிதற்றிக்கொண்டு அம்மனத்துள் இறைத்தன்மைக்கு எதிரான எண்ணங்கள், நினைவுகள் ஆகியவற்றை கொண்டிருப்போருக்கு அவன் தொலைவில் இருக்கிறான். இவ்வாறு ஒவ்வொரு பொருளின் அகத்திலும் புறத்திலும் அவன் இருக்கிறான், அப்பொருளாகவே இருக்கிறான். எப்பொருளை நோக்கினாலும் அப்பொருளின் உள்ளே மெய்மையாக இறைவனே இருக்கிறான் என்று இருப்போருக்கு அவன் எங்கும் இருக்கிறான், என் நிலையிலும் இருக்கிறான். எப்பொருளை நோக்கினாலும் அப்பொருள் தனக்கு எப்படி பயன்படும், அதனை தான் எப்படி சுரண்டுவது, அல்லது அப்பொருளுக்கும் தனக்குமான தொடர்பில் நான் என்ன செய்ய வேண்டும், அது என்ன செய்யும், இப்பொருளை எப்படி பயன்படுத்துவது, இப்பொருளை எப்படி சிதைப்பது, இதனை எப்படி தன் தேவைகளுக்காக வளைப்பது என்றெல்லாம் கருதுபவருக்கு அந்த பொருள் இறைவனின் திருவுருவச் சிலையாகவே இருந்தாலும் அது ஒரு கல்தான். அப்படித்தான் பல கற்கள் இன்று கோயில்களில் இருக்கின்றன. அவையாவுமே கருவறைகளில் இருக்கின்றன. அதே கல்லை ஐயா நீயே உள்ளே உரைகிறாய் என்ற உண்மையான மாசற்ற மாற்று கருத்தற்ற எண்ணத்தோடு ஒருவர் நோக்குகிறார் என்றால் அது அவருக்கு கல் அல்ல, திருமேனி. இதுதான் வேறுபாடு. இறைவனுக்கு இருப்பது சேவடி என்று முன்னோர் உரைத்ததற்கு அடிப்படையே இதுதான். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க என்று சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் அருளினார். புறத்தாருக்கு அவன் சேயோன், அதாவது தொலைவில் இருப்பவன்.
புறத்தார் என்போர் யாவர் என்பதனைத்தான் இவ்வளவு நேரம் கூறினேன். அம்மையார் என்ன கூறுகிறார்? பிறந்து மொழி பயின்ற பின் காதல் செருந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்கிறார். அவனுடைய சேவடியை நம் இறை தமிழ் மொழியை பயின்று கொண்டு அவன் மீது அம்மொழியினால் காதல் ஏற்பட்டு அந்த காதலால் சேர்ந்து விட்டார். எவ்வளவு எளிய, அழகான, இனிமையான, பேரின்பத்தை விளைவிக்கும் வழிமுறை இது. தவமே புரிந்திலேன் என்று மாணிக்கவாசகர் கூறினார், பல இடங்களில் கூறினார். அம்மையாரும் தவம் புரியவில்லை. அவர் ஒன்றுதான் செய்தார், அது இரண்டாம் நிலைக்கு இட்டு சென்றது. அந்த இரண்டாம் நிலை இறைவனை நோக்கி அழைத்து சென்று விட்டது. அவர் செய்த ஒன்று இறை தமிழை பயின்றது. இந்த மொழியை பயின்றேன், அது இரண்டாம் நிலைக்கு இட்டு சென்றது. மொழியை பயிலும் போது இறைவன் மீது காதல் எழுந்துவிட்டது. ஏனென்றால் மொழியை பயிலுதலும் இறைவனை புரிந்து கொள்ளுதலும் இறைத்தமிழில் ஒன்று ஒன்று. இது வேறு, அது வேறல்ல. அவனே தமிழ், தமிழே அவன். ஆகவே மொழியை பயிலுதல் என்பது அவனை பயிலுதல் தான். இப்படி இரண்டாம் நிலையில் காதல் சிறந்தது. அது சிறந்தவுடனேயே அவனது சேவடியை சென்று அடைந்து விட்டார். அவர் காதல் வழியாக இறைவனை அடைதல் அம்மையாரின் வழி. என்னை நன்றாய் செய்தான் இறைவன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்றுதான் திருமூலர் தாம் இயற்றிய திருமந்திரத்தின் அறிமுகமாகவும் கூறினார். இறைவன் அவரை நன்றாக செய்தான். ஏன்? இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்தார். என்னை நீ தமிழ் செய் என்று திருமூலரிடம் இறைவன் உரைத்து உணர்த்தி அதற்குரியவற்றையெல்லாம் அவருக்கு வழங்கினான். இறைவன் தன்னையே தமிழாக செய்ய சொன்னான் என்று நேரடியாக கூறினார் திருமூலர். அப்படிப்பட்ட தமிழை பயின்று அதுதான் இறைவன் உரையும் மொழி என்பதனை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு இறைவன் மீது காதல் வந்தது. அவன் சேவடியை சேர்ந்து விட்டார். நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதிடர். மைஞான்ற கண்டம் என்றால் கரிய மையத்தில் உள்ள இருளால் ஆன கண்டம் என்று பொருள். எவ்வளவு தன்மைகள் ஒரு சொல்லில் இருக்கின்றன. ஒன்று, மை என்பது மையத்தை குறிக்கும், மை என்பது கருமையை குறிக்கும், மை என்பது இருளை குறிக்கும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழி இவ்வளவு பொருளையும் குறிக்கும். ஞான்ற கண்டம் என்றால் அந்த மை இருக்கும் மையால் ஆக்கப்பட்ட கண்டம், ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்ட தொகுப்பு என்று பொருள். மைஞான்ற கண்டம், கண்டத்து வானோர் பெருமானே.
மெய்ஞான்ற கண்டம் என்பது இந்த பேரண்டத்தின் மையத்தை குறிப்பது. அது ஆகாயத்தின் மையம் என்று கொள்ளத்தக்கது. ஆகாயத்தின் மையம் கரியது, இருளாலானது என்பதுதான் அண்டக்கொள்கை. நமது அண்டக்கொள்கை அதுதான். அந்த மெய்ஞான்ற கண்டத்தில் இருப்பவன் வானோருக்கு பெருமான். அவர்கள் வானத்தில் தான் இருக்கிறார்கள். வானம் என்பது ஆகாயத்தின் ஒரு நிலை. அந்த ஆகாயத்துக்கே மையமாக இருக்கும் மெய்ஞான்ற கண்டத்தில் இருப்பவன் இறைவன். அவன் வானோருக்கும் பெருமான். ஏன் வானோர் பெருமான் என்று அழைக்கப்படுகிறான் என்றால், வானோர் மட்டுமே உண்டு, இறைவன் என்று யாரும் இல்லை என்று அக்காலத்தில் ஒரு கூட்டம் கூறிக்கொண்டிருந்தது. வானோர் தேவர் எனப்படுவோர் தான் உண்டு, தேவதைகள் உண்டு. பலி கொடுத்தால் தேவதைகள் அப்பலிக்கு ஏற்ப வேலை செய்யும், இறைவன் என்று யாரும் இல்லை என்று ஒரு கூட்டம் கூறிக்கொண்டிருந்தது. அந்த கருத்து பரவி இருந்தது. ஆகவே கடுமையாக பலி கொடுத்தல் பெருகி இருந்தது. அதையெல்லாம் உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் இறைவன் இருக்கிறான் என்பதனை ஓங்கி சொன்னாள் காரைக்கால் அம்மை. ஆகவே தொடக்கத்திலேயே தெளிவுபடுத்துகிறாள், நிறந்துகள் மெய்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமான் அவன் என்று. வானோருக்கும் பெருமான். நீ யாரை தெய்வம் என்கிறாயோ அந்த தெய்வத்துக்கு அவன்தான் பெருமான். அவன் மையத்தில் இருக்கிறான், அவனே மையமாக இருக்கிறான். அவன் கரிய வண்ணத்தில் இருக்கிறான், அவன் இருளாக இருக்கிறான். அந்த மையப்பகுதி ஒரு கண்டம், அதுவே ஒரு கண்டம் என்று ஒரு சீரில் உள்ள சொற்களில் இவ்வளவு கருத்துக்களை வைத்திருக்கிறாள். அந்த மெய்ஞான்ற கண்டத்திலிருந்து நிறம் திகழ்கிறது என்பது அம்மையின் கருத்து. இதுவும் இது பேரண்ட கொள்கைதான். கருமையிலிருந்து வண்ணங்கள் வெளிப்படுகின்றன, இருளும் ஒளியும் புணர்ச்சி கொண்டு வண்ணங்கள் வெளிப்படுகின்றன என்பவை பேரண்ட கொள்கைகள். அவற்றை நாம் ஏற்கனவே பல பாடங்களாக விளக்கியிருக்கிறோம், நூல்களாக வெளியிட்டிருக்கிறோம். இருள் ஒளி புணர்ச்சியில்தான் யாவும் விளைகின்றன, அதிலிருந்து தான் நிறங்கள் வெளிப்படுகின்றன. இதனை ஆழ்ந்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகாயம் அல்லது பேரண்டத்தின் மையம் இருளாலானது, அது கரிய வண்ணத்தில் உள்ளது, கருமையானது. அது ஒரு கண்டம். அதிலிருந்து நிறங்கள் திகழ்கின்றன என்றால் அதிலிருந்து வெளிப்படுகின்றன என்று பொருள். கருமையிலிருந்து நிறங்கள் வெளிப்படுகின்றன. நீ நிறங்களை காண்கிறாய், அவற்றின் வெளிப்பாடுகளை எல்லாம் நோக்குகிறாய். அந்த எல்லா நிறங்களுக்கும் மூலமாக இருள் இருக்கிறது, ஆகாயத்தின் மையம் இருக்கிறது. அதனை நான் நோக்குகிறேன் என்று அம்மை வானோரே தெய்வம் என்று கூறியவர்களுக்கு ஆழ்ந்த செறிவான பதில் உரைக்கிறாள். அடுத்ததாக காதல் மொழியை உரைக்கிறாள் எஞ்ஞான்று தீர்ப்பதிடர். எப்படித்தான் எவ்வகையில்தான் என் இடரை தீர்த்து கொள்வேனோ என்கிறார். என்ன இடர் அவருக்கு? அவன் மீது காதல் கொண்டார் அல்லவா, அதுதான் இடர். இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத் தெரியாடும் எம்மானார் கண்பரா நெஞ்சு அன்பரா தென்னெஞ்சு அவர்க்கு என்பது
அடுத்த பாடல். இது ஒப்படைப்பு. முதல் பாடல் காதல் குறித்த அறிவிப்பு. இரண்டாவது பாடல் இறைவனிடம் தன் காதலையும் ஒப்படைத்து விடுதல். காதல் கொண்டேன் என்பதனால் தன் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கருதுதல் அக்காதலையே சிதைப்பது. உண்மையில் அது காதலும் அல்ல. அம்மையார் காதல் கொண்டேன் இறைவன் மீது என்கிறார். அக்காதலால் தனக்கு இடர் இருக்கிறது என்கிறார். இறைவன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் இவ்வுடலில் வாழ்தல் என்பதே இடர்தான். அப்படி இடர் இருக்கிறது என்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய காதலையே இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார். எது உறவு அமைத்ததோ அதையே ஒப்படைத்து விடுகிறார். இடர் களையார் எனும், என்னுடைய இடரை அவர் களையவில்லை என்றாலும், எமக்கு இறங்கார் எனும், எமக்கு இறங்கி வந்து எம்மீது இரக்கம் காட்டவில்லை என்றாலும், படரும் நெறி பணியாரேனும், நான் அவருடைய நெறிமுறைகளை எல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். அதில் அந்த நெறிமுறைகளை நான் படர்ந்து கொண்டிருத்தல் என்றால் அதனை எடுத்து செல்லுதல், பரப்புதல், பிறருக்கு விளங்கச் செய்தல், இறைவனின் நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டிருத்தல், பின்பற்றி கொண்டு விரிவடைதல் என்றெல்லாம் பொருள் தருமது. ஒரு கொடி படர்கிறது என்றால் என்னென்ன கருத்துகள் உங்களுக்கு எழுகின்றனவோ அவை யாவுமே நெறி படறுதலிலும் உண்டு. வேர் ஓரிடத்தில் இருக்கும், முனை ஓரிடத்தில் இருக்கும், இடைப்பட்ட பகுதி முழுவதும் கொடி இருக்கும். அதுதான் படர்கை. நெறி படர்தல் என்றால் இறைவனது நெறியை அவ்வாறு படர்தல், அவனது நெறியில் படர்ந்து கிடத்தல், அவனது நெறியை படரச் செய்தல் என்றெல்லாம் பொருள் தரும். அவனது நெறியை நான் படர்கிறேன், இவள் நம் நெறியைத்தானே படர்கிறாள், நம் நெறியைத்தானே பரப்புகிறாள். ஆதலால் இவளுடைய இடர்களை களைவோம், துயர்களை தீர்ப்போம் என்று அவன் பணிந்து வரமாட்டான். படரும் நெறி பணியாரேனும், அதற்காக தன்னெறியை அவள் பரப்புகிறாள், படர்கிறாள் என்பதற்காக அவன் பணிந்து வருவதில்லை. அவன் இடர்களையும் மாட்டான், இரக்கமும் காட்ட மாட்டான். இவ்வளவு நெறி படர்கிறாளே என்பதற்காக பணியவும் மாட்டான். என்றாலும் பணியாரேனும் என் நெஞ்சு அவர்க்கு என்று நேரடியாக அதனை பொருள் கொள்ள வேண்டும். பணியாரேனும் என் நெஞ்சு அவர்க்கு என்பதுதான் கருத்து. இந்த அவர்க்கு என்பதில் அவர் ஒரு விளக்கத்தை தருகிறார். அந்த அவர் எப்படிப்பட்டவர்? சுடருருவில் என்பரா கோலத் தெரியாடும் எம்மானார் கண்பராதென் நெஞ்சவர்க்கு. அவனுடைய உருவமே சுடராக இருக்கிறது. வெப்பத்திற்கு மேலெழும் உருவே சுடர். அந்த சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடுபவன் இறைவன். என்பு என்பது எலும்பு. அவன் சுடர் உருவில் எரியாடுகிறான், எரியும் நெருப்பில் ஆடிக்கொண்டிருக்கிறான், அல்லது நெருப்பை மூட்டி எரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் சுடர் உருவில் இருக்கிறான். அவன் கொளுத்துகிறான், எரிக்கிறான், எரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். யாவற்றையும் எரிக்கிறான், பலவற்றை எரிக்கிறான், எரித்து ஆடுகிறான்.
அப்படி ஆடும்போது என்பரா கோலம் அவனுக்கு இருக்கிறது. அது அற்புதமான காட்சி. சுடர் உருவமே இருந்தாலும் எரியாடி கொண்டிருந்தாலும் அவனுடைய என்பு அருந்து போவதில்லை. என்பரா கோலம் அவனுக்குரியது. என்பு என்பது மாந்த உடலின் ஒரு உறுப்பமைவு, எலும்பு. அவன் மாந்த உடல் கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய உருவமே சுடராக இருக்கிறது. இப்படி எரியாடுகிறான் என்றாலும் அவனுடைய எலும்புகள் அருந்து போவதில்லை. இதுதான் அவனுடைய தோற்றம் என்று இரண்டாவது பாடலில் கூறுகிறாள். இவன் மீதுதான் அவளுக்கு காதல். எம்மான் என்று இங்குதான் கூறுகிறாள் முதலில். இப்படிப்பட்டவனை எம்மான், எம் தலைவன் என்கிறாள். எம்மானார்க்கு அன்பராது என்னஞ்சல் அவருக்கு. அற்புதமான ஒரு உவமை இது, அல்லது அற்புதமான ஒரு ஒப்பீடு. அவன் சுடரே உருவமாக கொண்டு எரியாடி கொண்டிருந்தாலும் அவனுக்கு உள்ளிருக்கும் என்பு அருந்து போவதில்லை. அப்படிப்பட்ட எம்மானாருக்கு என்னுடைய அன்பு அருந்து போகாத நெஞ்சம் எனக்கு இருக்கிறது என்கிறார். எவ்வளவு இடர் வந்தாலும் துயர் வந்தாலும் அந்த இடரும் துயரும் தீப்போல் எரிந்து கொண்டிருந்தாலும் எனக்கு உள்ளே அவன் மீது கொண்டிருக்கும் அன்பு அருந்து போகாது. அது எப்படிப்பட்டது என்றால், சுடரே உருவாக எரியாடி கொண்டிருந்தாலும் அவனுக்கு உள்ளே இருக்கும் என்பு அருந்து போகாததை போன்றது. இப்படி காதலில் ஒப்படைப்பு உண்டு. காதலையே ஒப்படைத்தல் அரிதினும் அரிது. ஏறத்தாழ் அது காரைக்கால் அம்மையாரை போன்ற தன்மையில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவோம் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவதல்லார் பவர்ச்சடை மேல் பாகாப்போல் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவர் காகாப்போம் எங்கான்றுமாள். அவருக்குத்தான் எழு பிறப்பும் ஆளாவோம். எழுபிறப்பு என்பது பெருகும் பிறப்பு என்று பொருள் தருவது. ஏழு அல்ல, எழுபிறப்பு, ஏழு பிறப்பு ஆகியன ஏழு என்ற எண்ணிக்கையை குறிப்பன அல்ல, பல பெருக்கமடையும் தன்மையில் உள்ளவை என்று பொருள். இங்கு எழுபிறப்பு என்றுதான் கூறுகிறார். இந்த எழுபிறப்பு என்பதும் வினைத்தொகை, 3 காலத்திற்கு உரியது. எழுந்தது, எழுவது, எழப்போவது. இது 3 காலத்துக்கும் உரிய பிறப்பு. எக்காலத்திற்கும் என் பிறப்பு அவருக்குத்தான் ஆளாக்கும் என்னை என்பது கருத்து. எப்போது பிறந்தாலும் நான் உன்னாள் என்று இறைவனிடம் அம்மை கூறுகிறாள். அவருக்கே எழுபிறப்போம் ஆளாவோம் என்றும் அவருக்கே நாம் அன்பாவது அல்லார். அவருக்குத்தான் நாம் அன்பாக ஆவோம். வேறு யாருக்கும் கிடையாது, எந்த மாந்தருக்கும் கிடையாது. எந்த மாந்தருக்குமே கிடையாது அன்பு. அவருக்கு மட்டும்தான் என் அன்பு, நான் அவருக்கு மட்டும்தான் ஆள். இங்கு ஏன் நாம் என்று கூறுகிறார் என்றால், இந்த கருத்தே பல பிறவிகளை பற்றியது. பல பிறவிகளாக பிறந்து பிறந்து வரும் ஒருத்தி அந்த எல்லா பிறவிகளையும் அல்லது இடையறாத தொடர்ச்சியில் உள்ள அந்த பிறவி நிலைகளையும் இணைத்து தன்னை ஒரு பெண் என்று கருதி கொள்ளாமல் பல பிறவிகளின் தொகுப்பாக கூறுகிறாள். அதனால்தான் அவர்க்கே
எழுபிறப்பும் ஆளாவோம் என்று முந்தைய பாடலில் தன்னை ஒரு பெண்ணாக கூறியவள் இந்த பாடலில் தன்னை பன்மையாக கூறுகிறார். அவருக்கு எழுபிறப்பும் ஆளாவேன் என்று கூறியிருக்கலாம். ஆளாவோம், ஏனென்றால் எழுபிறப்பு வந்து விட்டது. ஆளாவோம் என்றும் அவருக்கே நாம் அன்பாவதல்லார், அவருக்குத்தான் நாம் அன்பாவோம். அதாவது அவருக்குத்தான் நாம் அன்பாவோம் என்றால் அதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர் மீதுதான் அன்பு காட்டுவோம் என்று கூறவில்லை. அது அது அதுதான் வழக்கம், அப்படி கூறுவதுதான் வழக்கம். அவருக்குத்தான் அவர் மீது அன்பு காட்டுவேன் என்று கூறுவது வழக்கம். அவருக்கு நானே அன்பாகி விடுவேன் என்பது வழக்கத்தில் இல்லாதது. அப்படி ஒரு கற்பனை கூட யாவருக்கும் வராது. ஆனால் அவளுக்கு அதுதான் உண்மை. அவருக்கு நாம் அன்பு ஆகும், அவ்வளவுதான். அன்பு வேறு நான் வேறு அவர் வேறு அல்ல. அவருக்கு நாம் அன்பு ஆவோம். அன்பாவதல்லால் அப்படி ஆகாமல் அதை விடுத்து வேற என்ன இருக்கிறது? பவர்ச்சடைமேற் பாகாப்போல் சூடும் அவர்கல்லால் மற்றொருவர் காகாப்போம் எஞ்ஞான்றுமாள். பவர்ச்சடை என்பது ஒரு கட்டமைவாக்கப்பட்ட வலிமையான சடை என்று பெயர். பவம், பவன் ஆகிய சொற்கள் தமிழில் பவ்வம் என்ற சொல்லுக்கு நிகரான பொருள் கொண்டவைதான். பவன் எம்பிரான் என்று மாணிக்கவாசகர் கூறுவார். பவம், பவன் ஆகியன கட்டமைக்கப்பட்ட வலிமையான, மிக வலிமையான என்று பொருள் தரும். அவனுடைய சடை பவர் சடை, ஒரு கட்டமைக்கப்பட்ட வலிமை மிக்க சடை அது. அந்த சடை மீது பாகாப்போல் சூடுகிறான். பாகாப்போல் என்றால் பகுக்கப்படாத. பகு என்பது ஒன்றை தனித்தனி கூறாக்கினால் அது பகு. பாகா என்றால் பகுக்கப்படாத என்று பொருள். போல் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பதல்ல, பொதுவாக ஒரு பொருளை குறிப்பது. பாகாப்போல் என்றால் பகுக்கப்படாத ஒரு துண்டு என்று பொருள். அப்படி பாகாப்போலை அவன் சூடுகிறான் என்கிறாள். அவன் சூடுவது என்ன? பிறை, நிலவு. அவன் நிலவணிந்தவன், அதனைத்தான் சூடியிருக்கிறான். அது பாகாப்போல் என்று ஏன் கூறப்படுகிறது? ஏனென்றால் அது பிறையாக தெரிகிறது என்றாலும் அது முழுமையாகத்தான் இருக்கிறது. அது ஒரு கீற்று போல் தெரிகிறது என்பதற்காக அது பகுக்கப்பட்டு விடவில்லை, அதாவது அது துண்டாடப்படவில்லை, அது முழுமையாகத்தான் இருக்கிறது என்று. அவன் தலையில் இருப்பது முழுமதி, நமக்குத்தான் அது ஒரு பகுதி அதன் ஒரு பகுதி தெரிகிறது என்று கூறுகிறார். என்ன ஒரு ஆழ்ந்த ஞானம் இது! இறைவன் தலையில் அணிந்திருப்பது என்ன என்பது யாவருக்கும் தெரியும். அந்த உருவகம் யாவரும் அறிந்தது. அம்மையாரே திருவந்தாதியின் பல்வேறு இடங்களில் பிள்ளைமதி, குழவி திங்கள் என்றெல்லாம் அந்த நிலவை என்னென்ன சொற்களால் விழிக்க முடியுமோ அவ்வளவு சொற்களால் விழிக்கிறார். ஆனால் அதனை தொடக்கத்தில் என்ன கூறுகிறார்? அது முழுமையானது, அது பகுக்கப்படாதது என்று கூறுகிறார். அது ஏன் கூற வேண்டும்? இவ்வளவு வலிந்து ஏன் அது பாகாப்போல் என்று கூற வேண்டும்? நான் அறிந்தவரை மிக குறைவாகத்தான் பயின்றிருக்கிறேன் என்றாலும் அந்த குறைவான தேவார பாடல்கள், திருவாசகம் உள்ளிட்டவற்றில் கூட அவன் அணிந்திருப்பது முழுமையான பாகாப்போல் என்ற கருத்தை யாரும் அவர்களுக்கு தெரியாது என்று பொருள் அல்ல. ஆனால் அதனை
அப்படி கூறவில்லை யாரும். இதெல்லாம் ஒரு உச்சமான ஒரு நெருங்கிய நிலை. அது இறைவனுக்கு உச்சமாக நெருங்கிய நிலை. அது அது ஏன் அப்படி கூறப்படுகிறது என்றால், பார்க்கும் பொழுது உனக்கு அது பிறையாக தெரிகிறது, கீற்றாக தெரிகிறது. ஆனால் அவன் முழுமையாகத்தான் சூடியிருக்கிறான் என்பதற்காக. நீ எதனை பார்க்கிறாயோ அது உனக்கு அதன் ஒரு பகுதி தான் காட்டப்படுகிறது. ஆனால் அது முழுமையானது. எம்பெருமானுடைய உருவம் முழுமையானது. உனக்கு அதன் ஒரு பகுதி தெரிகிறது, அவ்வளவுதான். ஒரு பகுதியை மட்டுமே தெரிந்து கொள்ளும் அளவுதான் உனக்கு அறிவு இருக்கிறது என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதாவது மாயை விளக்கம். இது மாயை விளக்கப்படுகிறது. மாயை விளங்கி கொண்டால் அதிலிருந்து விலகலாம். பவர் சடை அது ஒரு கட்டமைக்கப்பட்ட வலிமையான சடை. அந்த வலிமையான கட்டமைக்கப்பட்ட சடையின் மீது இருப்பது துண்டாடப்படாத முழுமையான நிலவு என்று தெளிவாகவே கூறுகிறார். அதனால்தான் பவர் சடை எனப்படுகிறது. அவ்வாறு பாகாப்போல் சூடும் அவருக்கல்லால், அப்படி சூடும் அவருக்கு அல்லாமல் மற்றொருவருக்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றுமாள். மற்றொருக்கு ஆகாப்போம் என்றால் மற்றொருக்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றுமாள். மற்றவர்களுக்கு ஆக மாட்டோம். மற்றவர்களுக்காக எதற்கும் ஆக மாட்டோம். அதாவது என்னை வைத்து வேறு எதுவுமே செய்ய இயலாது. நான் ஏதாவது செய்தால் அது அவருக்காகத்தான் செய்வேன். அதுதான் கருத்து. அது இதெல்லாம் ஒப்படைப்பு என்று கூட கூற இயலாது. இது இரண்டரை கலந்த நிலை. மற்றொருவருக்கு ஆகாப்போம், ஆகவே மாட்டோம். ஆகுதல் என்பதுதான் ஆகாப்போம் என்றாகிறது. அவருக்கு என்ன உண்டோ அதனை செய்வேனே அன்றி மற்ற எவருக்காக எதனையும் செய்வது ஆகவே ஆகாது. எஞ்ஞான்றுமாள், எப்போதும் எக்காலமும் எல்லா வழிமுறைகளிலும் ஆள். நான் அவருக்கு ஆள். இந்த ஆள் என்பது இறைவன் ஆட்கொண்ட பின்னர் இறைவனுக்கு ஆள் என்று ஆகிவிடுதல் இறையியலில் மிக இன்றியமையாத கருத்துகளில் ஒன்று. அதாவது அவனுக்கு ஆளாகிவிட்டால் அவன் எதனை உணர்த்துகிறானோ அதை மட்டுமே செய்தல். வேறு எவருக்காக எதையும் செய்தலும் இல்லை, எண்ணுதலும் இல்லை. அது அவனுக்கு ஆளாகிவிடுதல். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுக்கு ஆள் என்று ஆகிவிட்டார். எல்லோருமே ஆளானவர்கள்தான். சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுக்கு ஆள் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர். எல்லோருமே ஆள். அவனுக்கு ஆள் என்றாலும் அதன் தனித்தன்மையை ஒருவாறு விளக்கியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆள் என்பது என்ன என்பதனை விளக்கியவர் அவர். அம்மையார் கூறுகிறார், அவர்க்கல்லால் மற்றவருக்கு ஆகாப்பம் எஞ்ஞான்றுமாள். யாருக்கும் நான் ஆள் இல்லை, அவருக்கு மட்டும்தான். அவர் மீது எனக்கு அன்பு இருக்கிறது என்று அல்ல, அவருக்கு நானே அன்பாகி விட்டேன். அன்பு வேறு, நான் வேறு, அவர் வேறு அல்ல. நான் அவருக்கு அன்பாகி விட்டேன். இப்பொழுது அப்பொழுதல்ல, எழுபிறப்புக்கும். இது என் ஒருத்தியை பற்றியதல்ல, என் எல்லா பிறவிகளிலும் பிறந்த யாவரை பற்றியதும். ஆகவே நாம் 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 என்று எல்லா பிறவிகளுக்கும் எல்லா அடையாளங்களுக்கும் ஒன்றே ஒன்றுதான் நோக்கம். அது அவருக்கே அன்பாகி விடுதல். அவருக்கல்லாமல் வேறு யாருக்கும் எக்காலமும் எவ்வகையிலும் எம்முறையிலும் ஆள் ஆவது இல்லை என்று 3வது பாடலில் அறிவிக்கிறார். அடுத்து, ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டார் கேளாததென்கொலோ.
ஆளானோம். ஆளானோம் என்றால் யார்? எத்தனை பேர்? அவள்தான். ஆளானோம். அல்லலெறிய முறையிட்டார் கேளாததென்கொலோ. ஆளாகிவிட்டோம், அல்லல் படுகிறோம், அல்லலை நீ அறிந்து கொள்வாய் என்று முறையிட்டால் கேளாமல் இருக்கிறாய் என்கொலோ என்றால் என்னதான் செய்கிறாய் என்று அழுத்தி கொலோ என்பது கொல் என்பது அழுத்துதல். என்ன இப்படி கேட்காமல் இருக்கிறாயே என்று அவன் மீது கடிந்து கொள்ளுதல். கேளாமை. நீளாகம் செம்மையானாகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. கேளாமை. இப்படி அல்லலறிய முறையிடுகிறேனே, கேளாமல் இருக்கிறாயே. சரி, கேளாமை இருக்கிறதே, அந்த கேளாமை இருக்கட்டும், நீ அப்படித்தான் கேட்க மாட்டாய். நீளாகம் செம்மையானாகி திருமிடர் மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. நீள் ஆகம் என்பது மிக நுட்பமான சொல். ஆகம் எனும் சொல் ஆக்கை குறிப்பது. அது ஆகு ஆகி என்பதுதான் ஆகம் என்றாகிறது. ஆக் என்பதுதான் ஆக்கை என்றாகிறது. இதே ஆகம் என்று வளர்ச்சி அடையும் போது, ஆக்கு ஆக ஆகி ஆகு ஆகியவெல்லாம் ஆகம் என்று வளர்ச்சி அடையும் போது ஆக்கையையும் குறிக்கும், அதே நேரத்தில் நிறைவையும் குறிக்கிறது. ஆகமம் என்பது நிறைவு என்ற பொருளை தருவது அடிப்படையாக. ஆகம் என்றால் உடல் எனப்படும் ஆக்கையை குறிக்கும், அதில் ஒரு நிறைவு தன்மையையும் குறிக்கும். கம் என்பதே அப்படிப்பட்டது தான். கம் என்பதே நிறைவை குறிக்கும் ஈரெழுத்து ஒரு மொழிதான். ஓகம், ஆகம், இது எல்லாமே இந்த கம் எனப்படுவது ஒரு நிறைவை குறிப்பது. வேகம் என்பது ஒரு நிறைவு நிலையை குறிப்பது தான். வே என்பது மேலெழுதல், வேய்தல் என்று கூறுகிறோம் அல்லவா. கூரை வேய்தல் என்றால் மேலே இருத்தல், மேலே பரவுதல் என்று ஆகும். அது அந்த வேகம் எனும் பொழுது அப்படி மேலெழுந்து பரவுதலில் ஒரு நிறைவு, அதான் வேகம். முன்னர் கூறியவாறு ஓகம், ஓங்குதலின் நிறைவு, ஓகம் என்று ஆகும். அப்படி ஆகம், அகம் என்பதோ அப்படிப்பட்ட சொல்லுதான். என்பது நிறைவு, அதாவது மொழி அகரம் ஆற்றலில் நிறைவடைந்தது. விரிவடைந்து கொண்டே இருப்பது, தன் இயல்பில் எந்த நிலையிலும் தன் இயல்பு தெரியாத எழுத்து அகரம். அவ்வாறு கம் அகம் என்று ஆகும்போது தன்னியல்பு தெரியாத நிறைவு நிலையை அது குறிக்கும். அதுதான் அகம் என்று ஆகிறது. இப்படி கம் எங்கெல்லாம் வருகிறதோ அது ஒரு நிறைவு தன்மையை சுட்டும். அது ஒரு முழுமையை சுட்டும், நிறைவை சுட்டும். ஆகம் என்பது ஆக்கையை குறிக்கிறது, அதே நேரத்தில் நிறைவு தன்மையை அது குறிக்கும். ஆகம் வந்து கம்பம் விண்டு குஞ்சி அஞ்சலிக்கணே என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் ஆகம் என்ற சொல்லை அவரும் புழங்கியிருக்கிறார். ஆகம் வந்து என்றால் இந்த உடலுக்குள் வந்து ஒரு நிறைவு தன்மையோடு வந்து என்றுதான் அங்கும் பொருளாகிறது. நீளாகம் என்றால் நீண்டு கொண்டிருக்கும் ஆகம், நீண்ட ஆகம் என்று பொருள். நீண்ட ஆக்கை, நீண்ட நிறைத்தன்மை, நிறைவு கொண்ட ஆக்கை என்பதுதான் நீளாகம். அப்படிப்பட்ட நீளாகம்
செம்மையான் என்று ஆகிறது. அதுதான் கருத்து. ஏனென்றால் செம்மை என்ற சொல்லே மிக தொன்மையான என்ற கருத்தை கொண்டது. இது செம்மையானது என்றால் இதனினும் நேர்த்தி இல்லை என்றும் பொருள். இதுதான் நேர்த்தியின் உச்சம், இதற்கு மேல் நேர்த்தி இல்லை என்றால் அது செம்மை. அது மட்டுமல்ல, இது மிக தொன்மையிலிருந்து இருந்து வருகிறது. தொன்மையிலிருந்து இருப்பது இப்பொழுது இருக்கிறது, தொன்மையில் இருந்தது இனியும் இருக்கும் என்றால் அது செம்மை. அதுதான் நீள் ஆகம். நீண்டு கொண்டே இருக்கும் நிறைவு தன்மையை கொண்ட ஆக்கை அவனுக்கு உரியது. அதனால் அவன் செம்மையான். எப்படி அதனை விளக்குகிறார் பாருங்கள். நீளாகம் கொண்டவன். சரி, அவன் நீளாகம் கொண்டதனால் என்ன ஆகிவிட்டான்? செம்மையான் ஆகிவிட்டான். ஏனென்றால் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை இருக்கிறான். அதனால் அவன் செம்மையான். அப்படி செம்மையானாகி திருமிடரு மற்றொன்று. இப்படி செம்மையானவன் சரி, அதில் மற்றொன்று வேறு அவனுக்கு இருக்கிறது. அது என்ன? அவனுக்கு இருப்பது திருமிடரு. நீளாகம் கொண்டவன் அதனால் செம்மையானாகி இருக்கிறான். இதுபோக அவனுக்கு இன்னொன்று இருக்கிறது. அது என்ன? அவனுக்கு இருப்பது திருமிடரு. இந்த மிடரு பற்றிய பாடத்தை நேற்றே நடத்தினேன். அதனோடு இதனை பொருத்தி புரிந்து கொள்ளுங்கள். மிடற்றில் விடமுடையீர் என்பதில் பல விளக்கங்கள் இருக்கின்றன. இங்கு என்ன கூறுகிறார்? அப்படி அவன் செம்மையானாக இருக்கிறான், நீளாகத்தோடு இருக்கிறான், தொன்மையிலிருந்து இருக்கிறான். அதுவே சிறப்புதான். இதில் இன்னொன்று வேறு இருக்கிறது. அது என்ன என்றால் அவனுக்கு இருப்பது திருமிடரு. அந்த மிடற்றில் இருந்துதானே சொல் வருகிறது, சொல் பிறக்கிறது. ஆகவே அந்த மிடற்றில் இருந்து அவன் எழுப்பும் சொற்கள் மறை கருத்துகளாகின்றன, வேதங்கள் ஆகின்றன என்பதுதான் அது கருத்து. அவன் செம்மையானாக இருப்பது மட்டும் என்ன சிறப்பு? அவன் திருமிடரு கொண்டிருக்கிறான். ஆதலால் நமக்கு அவன் மறை கருத்துக்களை வழங்கி கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட திருமிடரை கொண்ட எம்மை ஆட்கொண்ட இறை, அந்த திருமிடற்றிலிருந்து அவன் எழுப்பும் சொற்களால், மறை கருத்துகளால் அவன் எம்மை ஆட்கொண்டான். ஏனென்றால் மொழி பயின்று தானே காதலே வந்தது. அந்த மொழியில் சொற்கள் இருக்கின்றன. இவனுக்கு இருப்பதோ திருமிடரு. இப்படித்தான் அவன் என்னை ஆட்கொண்டான், எம்மை ஆட்கொண்டான். இதனை எங்கு தொடங்கினார்? ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டார் கேளாததென்குள்ளோ. நான் ஆளாகிவிட்டேன் உனக்கு, ஆனாலும் என்னுடைய அல்லல்களை எல்லாம் அறிய முறையிட்டால் நீ கேட்கவே மாட்டாய், கேட்பதே இல்லை என்று புலம்பி, கேளாமை, உனக்கு கேளாமை இருக்கிறது, நீ கேட்கவே மாட்டாய். நீளாகம் செம்மையானாகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை. நான் புலம்பினால் நீ கேட்கப் போவதில்லை. மாறாக நீ உன் நீளாகத்தினால் செம்மையானாக இருந்து திருமிடற்றின் வழியாக ஆட்கொண்டாய். நான் புலம்பி நீ கேட்பவன் அல்ல, நீ உன் மிடற்றிலிருந்து எழுப்புபவற்றை கேட்டு உனக்கு ஆளாக இருப்பவள் நான் என்று அப்படியே ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி முழுதாக தன்னை ஒப்படைக்கிறாள். என்னதான் காதல் இருந்தாலும் அது எம்மை ஆட்கொண்ட இறை. அது ஏன் என் அல்லல்களை எல்லாம் கேட்கவில்லை என்றெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது நீளாகம் கொண்டது, அது செம்மையானாக இருப்பது திருமிடர் கொண்டது. அதனிடம் போய் அல்லல் அறிய முறையிட்டால் நீ கேட்கவில்லை என்றெல்லாம் புலம்பக்கூடாது என்பது மறைக்கருத்து. இப்படி
ஒரு பெண் இறைவன் மீது காதல் கொண்டு அந்த காதலையே அவனிடமும் ஒப்படைத்து விட்டு அந்த காதலையே அவனிடம் ஒப்படைத்து விட்டு அவன் என்ன கூறுகிறானோ உணர்த்துகிறானோ அதை தவிர வேறு எதையுமே எண்ணாமல் சிந்தியாமல் செய்யாமல் வாழ்ந்தாள். அவளுக்கு இறைவன் அருளிய ஒவ்வொரு சொல்லும் பேரண்டத்தின் அமுதத்துளி. வாழ்ந்தால் அவள் போல் வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த பிறவி அறுத்து அப்பொழுதும் அவனோடு கலந்து விட வேண்டும். வாழ்க்கை என்றால் காரைக்கால் அம்மை, மாணிக்க வாசகர் போன்றது வாழ்க்கை. இல்லை என்றால் பிறக்காமலேயே அவனோடு இருந்து விட வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் மற்றொன்று கற்பனையிலும் வேண்டாம் என்று நான் கருதுவதுண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய என் அன்னை காரைக்கால் அம்மை அருளிய அற்புத திருவந்தாதியின் பாடல்களை அனைவரும் பாட வேண்டும், இசையாக துதிக்க வேண்டும், பொருளறிந்து உள்நுழைய வேண்டும். அற்புத திருவந்தாதியின் உரை விளக்க நூலும் விரைவில் வெளிவரும். உரை விளக்கத்தோடு படித்து இசையாக துதித்து அம்மையை உள்வாங்கினால் ஐயன் உள்ளே நுழைந்து விடுவான். ஏனென்றால் அவள் என்பதே அவன்தான். அவள் நமக்குள் நுழைந்தால் ஐயனும் உள்ளே நுழைந்து விடுகிறான். அவளை புரிந்து கொண்டால் அவனை புரிந்து கொள்கிறோம் என்ற உண்மையில் இருந்து இப்பாடங்களை பயிலுக. இத்துடன் இந்த உரை விளக்கத்துடன் நிறைவடைந்தது. இதில் பங்கேற்றவர்கள், ஒருங்கிணைத்தவர்கள் யாவருக்கும் நன்றி. காரைக்கால் அம்மையின் பாடல்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தின் பல்வேறு நம் திருத்தலங்களில் குழுவாக சென்று இசையால் துதிக்கும்படி ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம். அது குறித்த அறிவிப்பு வெளியாகும். அந்தந்த பகுதிகளில் சென்று நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். ஒரே நாள் பல தலங்களில் அம்மையின் அற்புத திருவந்தாதி பாடல்களை செம்மை இசைக்குழுவினரோடு இணைந்து பாடும் வழக்கத்தை நாம் தொடங்குகிறோம். இன்னும் பல பணிகளை இவ்வாறு முன்னெடுக்க இருக்கிறோம். வெறும் பக்தி வழிபட்டு இவற்றை புரிந்து கொள்ளாமல் இறைவனுக்கும் நமக்கும் இருப்பது உறவு என்ற அடிப்படையிலிருந்து இவற்றை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். அம்மை பாடல்கள் அந்த உறவைத்தான் கற்றுக் கொடுக்கின்றன. வெறும் பக்தி என்பது தேவைக்காக எதையாவது பிதற்றுவது என்று ஆகிவிடும். பக்தியை கடந்த உறவு இறைவனிடம் நமக்கு வேண்டும். அந்த உறவை அமைப்பதற்கான ஒரு வழிமுறையாக இசைத்துதி இருக்கும் என்று கருதுகிறேன். வாய்ப்புள்ளோர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கும் அந்நிகழ்வில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். முறையான அறிவிப்பு வெளிவரும். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.